அங்கே பாரு. Three. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் நின்று மோதி பாக்குறான்டா உண்மையான ஆம்பளை. பொருளை செத்தா கூட நெஞ்சில குத்துப்பட்டு சாகணும்னு நினைக்கிற பரம்பரையில வந்தவன்டான்னா பாம் வைக்கிறது, போன்ல மிரட்டுறது, இந்த மாதிரி பூச்சாண்டி வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பார், இப்ப நினைச்சா கூட உன்னை ஒரே அடியில் அடிச்சு என்னால கொல்ல முடியும். ஆனா சட்டத்தை மதிக்கிற ஆபீசர் நான், அதை என் கையில எடுத்துக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ யாருங்கிறத மக்களுக்கு புரிய வச்சு சட்டத்துக்கு முன்னாடி உன்னை தலைகுனிய வைக்கிறேன்.
நடந்ததை கேட்கும்பொழுது எனக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு. பாம்பு வச்சது அசோக் பிரதர்ஸ் தான் எனக்கும் தெரியும். ஆனா என்ன பண்ண முடியும் அலெக்ஸ்? அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும். அதுக்கு அந்த ஃபைல் வேணும். ஃபைல். ஓகே சார், அடுத்த தடவை உங்களை சந்திக்கும் போது ஃபைலோட வரேன். புருஷன் வீட்டுக்கு போயாவது சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். அங்கேயும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு தெய்வ குத்தம் தான் காரணம். பிரியா, உனக்கு ஒரு நல்ல புருஷன் அமையணும்னு நம்ம குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த நேர்த்தி கடனை முடிக்க அவரையும் அழிச்சுக்கிட்டு நம்ம கிராமத்துக்கு போயிட்டு வாமா. என்னங்க, தாய்மா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? ஏன் நீ சொல்ல மாட்டியா? இல்லங்க, பரவாயில்ல, நீயே சொல்லு. எனக்கு புருஷன் நல்லபடியா அமையணும்னு குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டாங்களா? அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றிட்டு வரணும். போலாமா? அப்போ நான் நல்ல புருஷங்கிறத ஒத்துக்கிறேன். பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறவன் தான் நல்ல புருஷன். உனக்காக வரேன். ஆளுக்கால பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. சௌத்ரி உயிரோட இருக்கிறதும் அந்த ஃபைலை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறதும் உண்மைதான். கியா அசோக், ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. பார்லிமெண்ட் செஷன் வரப்போற இந்த நேரத்துல எதிர்க்கட்சிக்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கேள்வி மேல கேள்வி கேட்டு கிழிச்சிருவாங்க. அதோட உங்களை நம்பி பணம் கொடுத்தோமே, அது பெரிய பணம். நீங்க கொடுத்த பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நாங்க ஒண்ணு சும்மா இல்ல. ராஜசேகர், என்ன சிபிஐ வந்துட்டாங்கன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. இவர் இப்போ நம்ம பக்கம். சௌத்ரி ஃபைல் அலெக்ஸ் கையில கொடுத்தா அலெக்ஸ் ஃபைல இவர் கையில கொடுப்பான். அலெக்ஸ் இவர் கையில ஃபைல கொடுக்காம கோர்ட்ல கொடுத்தா என்ன ஆகும்? நோ நோ நோ, டோன்ட் வரி. அதுக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நம்ம ஆளுங்க அலெக்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபைல் கண்டிப்பா நம்ம கைக்கு வந்து சேரும். இல்ல அலெக்ஸ் குடும்பமே அழிஞ்சிடுச்சுங்கிற செய்தி வந்து சேரும். ஆனா
பிரியாவை தேட வேண்டாம். ஊர்கோடியில் இருக்கும் பாலடைந்த பங்களாவில் சந்திக்கவும். ஹலோ அலெக்சாண்டர், ஹவ் ஆர் யூ? மிஸ்டர் சௌத்ரி, அலெக்சாண்டர் நம்ம டிபார்ட்மெண்ட் புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு. ஹலோ. சாரி அலெக்ஸ், கோவில்ல அசோக் பிரதர்ஸ் ஆளுங்களால உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும் தான் நான் துப்பாக்கியால சுட்டு உங்க கவனத்தை திருப்பினேன். பாதுகாப்புக்காக தான் பிரியாவையும் இங்க அழைச்சிட்டு வந்தேன். என்ன அலெக்ஸ், கார் விபத்துல எரிஞ்சு போனா எப்படி உயிரோட திரும்பி வந்தேன்னு ஆச்சரியமா இருக்கா? என்ன நடந்துச்சுன்னு நான் சொன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. இப்போ எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. நோ 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 நோ, போதும் போதும். ஆல்ராஜ், ஓவர், டூ மச். நான் போறேன். சார், எத்தனை நாளா உங்களை என் வீட்டுக்கு கூப்பிடுறேன், ஒரு சின்ன பார்ட்டி தரலான்னா வரமாட்டேங்கிறீங்களே. என்ன மாதிரி சிபிஐ ஆபீசர்ஸ் பொது இடத்துல குடிக்கிறதே தப்பு. அதுலயும் பார்ட்டி கிட்டின்னு மத்தவங்க வீட்டுக்கு போறது ரொம்ப ரொம்ப தப்பு. குற்றவாளி வீட்டுக்கு போறதுதான் தப்பு. என்ன மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரலாம்ல. சவுந்தரராஜன், சௌத்ரி, மீட் மை ஃப்ரெண்ட் சௌத்ரி. ஹலோ. சவுந்தரராஜன், இப்பதான் வந்த, அதுக்குள்ள போறேங்க. கம் ஆன், ரிலாக்ஸ். நான் உன்னதான் பார்க்க வந்தேன், வா போலாம். என்ன பார்க்க வந்த? என்ன விஷயம் சொல்றேன், வா. ஓகே சார், உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னு நினைக்கிறாரு. See you. நான் கிளம்புறேன். உனக்கு எவ்வளவு பாட்டியை சொன்னாலும் இந்த கெட்ட பழக்கம் போகாது. உன் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டியே, அவன் யார் தெரியுமா? யாருக்கு தெரியும்? டெய்லி பார்ல மீட் பண்ணுவோம். மை கிளாஸ்மேட். அவன் வேற யாரும் இல்ல. யாரை கைது பண்ணணும்னு நம்ம டீடைல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோமோ அந்த அசோக்கோட கடைசி தம்பி அருண்குமார். என்ன சொல்ற? அந்த டீடைல்ஸ் இருக்கிற ஃபைல எப்படியாவது உங்ககிட்ட இருந்து வாங்கிடணும் தான் அவன் உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆயிருக்கான். இனிமே இங்க இருக்க வேண்டாம், போலாம். சௌத்ரி, எப்போ இந்த அசோக் பிரதர்ஸ் ஃபாலோ பண்ண வச்சாங்களோ எனக்கு இந்த ஃபைலுக்கு ஆபத்து. அதனால இந்த ஃபைல் உங்ககிட்ட சேஃப்டியா இருக்கட்டும். தேங்க்யூ. எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என் பொண்ணுக்கு நீதான் பாதுகாப்பா இருக்கணும். அப்படிலாம் ஏன் கற்பனை பண்ணிக்கிறேன்? சேஃப்டி. கம் ஆன். ஹலோ, நான் அருண்குமார் பேசுறேன். நான் யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஃபைலுக்காக தான் நான் உன் கூட பழகினேன். மரியாதையா அந்த ஃபைலை நீயே எடுத்து கொடுக்கல. அன்புள்ள அலெக்சாண்டருக்கு என் உயிருக்கு எந்த நேரத்தில் ஆபத்து ஏற்படலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி எதாவது ஆயிடுச்சுன்னா நாம ஏற்கனவே முடிவு செஞ்சபடி என் பொண்ணு பிரியா கல்யாணம் பண்ணிட்டு அவளை சந்தோஷமா வச்சுக்கோங்க. இப்படிக்கு காந்திராஜன். நம்ம யாருங்கிறது நீ தெரிஞ்சுக்கிட்டேன். நேரடி விஷயத்துக்கு வரேன். எங்கடா அந்த ஃபைல? அது சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டா என் உயிரை சொல்ல மாட்டேன். சொல்றா, சொல்லு.
மிஸ்டர் அருண்குமார், வழக்கமா சீரியஸா இருக்கவங்களை கொண்டு வந்து எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடானா செத்தவரை கொண்டு வந்து சீரியஸா இருக்காருன்னு சொல்றீங்க? சீரியஸா இருக்கிறவங்களை காப்பாத்துனீங்கன்னா உங்களுக்கு 5000மோ 10,000மோ கிடைக்கும். ஆனா செத்த இவரை சீரியஸா இருக்காருன்னு சொன்னீங்கன்னா 5 லட்சமோ 10 லட்சமோ தரேன். சொன்னதை செய்யுங்க. அப்பாக்கு என்னாச்சு? வார்ல பேசிட்டு இருந்தோம், திடீர்னு அவருக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு. எப்படி டாக்டர் இருக்காரு? எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவரை எப்படி காப்பாத்தி ஆகணும்? மிஸ்டர் அருண்குமார், நீங்க இவ்வளவு முயற்சி எடுத்தோம் எங்களால் அவரை காப்பாற்ற முடியும். என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க அதிர்ச்சி அடையக்கூடாது. உங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல சாகல, அவரை கொலை பண்ணிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா பிரியா, உங்க அப்பா அந்த அசோக் பிரதர்ஸ் செஞ்ச ஹவாலா மோசடியை பத்தி எல்லா ஆதாரங்களோட ஒரு ஃபைல் ரெடி பண்ணாரு. அந்த ஃபைல அசோக் பிரதர்ஸ் கொடுத்தா கோடிக்கணக்கான ரூபாய் கிடைக்குங்கிற ஆசையில சௌத்ரி உங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான். அந்த ஃபைல் சௌத்ரி கைக்கு போக கூடாது. அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். ப்ளீஸ் டெல் மீ. அந்த சௌத்ரி பத்தி புரிஞ்சுக்காம அப்பா அவர்கிட்ட தான் அந்த ஃபைலை கொடுத்தாரு. ஹலோ, நான் டாக்டர் பேசுறேன். காந்திராஜன் இடத்துல சந்தேகம் இருக்கிறதா என்கொயர் பண்ண சிபிஐல இருந்து சௌத்ரி ஒரு ஆபீசர் வந்திருக்காரு. அந்த சௌத்ரி கிட்ட போன கொடு. அருண்குமார் உங்களோட பேசணும். ஹலோ, வணக்கம் சௌத்ரி சார். அனாவசியமா ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? காந்திராஜன் ஹார்ட் அட்டாக்ல சாகல, அவரை நான் தான் கொலை செஞ்சேன். ஏன் உண்மையை ஒத்துக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஃபைல் உங்ககிட்ட இருக்கு. பிரியா இங்கதான் இருக்கா. ஃபைலை தந்துட்டு அவளை அழைச்சிட்டு போங்க. உயிர் நண்பனை தான் காப்பாற்ற முடியல, அவர் பொண்ணையாவது காப்பாத்துங்க. கவலைப்படாதீங்க, சௌத்ரி ஃபைலோட இங்கதான் வருவான். சந்தேகப்படாதீங்க அசோக், என்ன நம்புங்க.
சௌத்ரி இங்க வந்ததுமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். எதுக்கும் உங்க ஆட்களை அனுப்பி வைங்க. யாரது? ஆஃபீஸர் ராஜசேகரும் அசோக் பிரதர்ஸ்க்கு உடந்தேன்னு தெரிஞ்சதுனால நான் ஃபைலை அவங்க கிட்ட தரல. அங்கிருந்து தப்பிச்சேன். அசோக் பிரதர்ஸ் ஆளுங்க என்னை ஃபாலோ பண்ணாங்க. அவங்க கிட்ட இந்த ஃபைலை காப்பாத்த நானே ஒரு விபத்தை ஏற்படுத்தினேன். நானும் ஃபைலும் எரிஞ்சு போயிட்டதா நினைச்சு அசோக் பிரதர்ஸ் ஆளுங்க திரும்பி போயிட்டாங்க. நான் உயிரோட இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இத்தனை நாளா தலைமறைவா இருந்தேன். ரியாவை காப்பாத்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனேன்னா அங்க அருண்குமார் கொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்தேன். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த கொலை நடந்திருக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா இடத்துலயும் ஊழல் இருந்ததுனால யாரையுமே நம்ப முடியல. அதனாலதான் ஆரம்பத்துல உங்களையும் நான் நம்பல. ஆனா ரியாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க மேல நம்பிக்கை ஏற்பட்டது. மோசடி செஞ்சிருக்கிற மந்திரிங்க, அதிகாரிங்க, சட்டத்தை தன் கையில எடுத்துட்டு இருக்கிற அசோக் பிரதர்ஸ், இவங்க எல்லாருக்கும் சட்டம்னா என்னன்னு புரிய வைக்கணும். காந்திராஜனோட கனவு நிறைவேறணும். என்னோட ஆசை பலிக்கணும். இது எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஃபைல் போதும். ஃபைல் 1 4 5 9 6. ஃபைலை பத்தி சௌத்ரி அலெக்ஸ் கிட்ட சொல்லிருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்காமையே சுட்டிருக்கேன். சுட்டதுல அலெக்ஸ் பொழிச்சிட்டான், சௌத்ரி செத்துட்டான். எப்ப சுட்டாலோ குறி தவறாம சுடணும். எப்படி தெரியுமா? சொன்ன வேலையை சரியா செய்யலைன்னா எல்லாருக்கும் இதான் கதி. ஒரு முக்கிய அறிவிப்பு.
நம் நாட்டில் நடந்த அந்நிய செலாவணி ஹவாலா மோசடி தொடர்பாக நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த ஒரு முக்கிய ஃபைல் கிடைத்து விட்டதாக சிபிஐ அதிகாரி திரு அலெக்சாண்டர் தெரிவித்துள்ளார். இந்த ஃபைலில் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள சில அமைச்சர்கள், முன்னாள் மாநில அமைச்சர்கள், அரசாங்க அதிகாரிகள் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதால் தேசிய அளவில் அரசியலில் பெரிய மாற்றங்கள் நிகழும் என எதிர்பார்ப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கருத்து தெரிவித்துள்ளன. இந்த மோசடியில் ஈடுபட்டவர்கள் யார் யார் என்ற விவரங்களை திரு அலெக்சாண்டர் இன்று மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ள நேரடி ஒளிபரப்பில் தெரிவிக்க உள்ளார். ஹலோ அலெக்ஸ், நான் அசோக் பேசுறேன். ஃபைல் உன் கைக்கு வந்துச்சாமே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன சாதனை படிச்ச சந்தோஷத்துல வீட்டையே மறந்துட்டியே? உன் பொண்டாட்டி இப்ப என் இடத்துல இருக்கா. ஒரு நிமிஷம். அலெக்ஸ், நீ டிவில பேட்டி தர போறதா சொன்ன அதே 6 மணிக்கு ஃபைல என் கையில கொண்டாந்து தரணும். இல்ல உன் பொண்டாட்டியை நான் கொண்டுட்டேங்கிற நியூஸையும் நேரடி ஒளிபரப்புல சேர்த்துக்கோ. நல்ல முடிவா எடுப்பேன் நம்புறேன். அலெக்ஸ், உன் வீரத்தை பத்தி எனக்கு தெரியும். ஆனா இப்போ வீரத்தை காட்டுறதை விட விவேகமா நடந்துக்குவேன் நான் நம்புறேன். ஏன்னா கோவப்படுறதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்லை மிஸ்டர் அலெக்ஸ். நானும் உன்னை என் வழி கொண்டு வரணும் எவ்வளவு செஞ்சு பார்த்தேன். அன்பா கேட்டு பார்த்தேன், கண்டிப்பா பேசி பார்த்தேன், பயமுறுத்தி பார்த்தேன். மண்ணுக்கு பொண்ணுக்கு பெண்ணுக்கு நீ அடிமை இல்லை. ஆனா நீ பாசத்துக்கு கட்டுப்பட்டவன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நீ உயிருக்குயிரா நேசிக்கிற உன் பொண்டாட்டியை இங்க கொண்டு வந்துட்டேன். அவளை காப்பாத்த நீ ஃபைல கொண்டு வந்து தர வேண்டியது தெரியும். வெரி குட் அலெக்ஸ், நீ ஃபைல் தந்ததுனால நம்ம பிரச்சனை தீர போறதில்லை. இந்த நாட்டுல ஏமாந்து போற ஜனங்க இருக்கிற வரைக்கும் அவங்களை ஏமாத்த அரசியல்வாதிகள் இருந்துட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட அரசியல்வாதிகளுக்கு நான் தேவை. ஆனா எனக்கு உன்ன மாதிரி தொல்லை கொடுக்குறவங்க தேவையில்லை. சோ நம்ம 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோமே. நீ என்னோட ஒத்து போனா ஒரே நாள்ல உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேன். என்ன அலெக்ஸ் ரொம்ப யோசிக்கிற? நீதான் அந்த ஃபைல்ல பாத்திருப்பியே. சென்ட்ரல் இருந்து ஸ்டேட் வரைக்கும் எத்தனை மந்திரிங்க, IAS ஆபீசர்ஸுங்க எவ்வளவு கோடி சம்பாதிச்சு சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்காங்கன்னு. இப்படி உன்னை சுத்தி நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கிறப்போ நடுவுல நீ மட்டும் எத்தனை நாளைக்கு கற்பூரமா இருப்ப? தனி மனிதனா நீ இந்த உலகத்தை திருத்தலாம்னு நினைச்சா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவும் இல்லை. என்ன சொல்ற?
நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நான் பாசத்துக்கு அடிமைன்னு சொன்னேன், உண்மைதான். நான் என் பொண்டாட்டியை நேசிக்கிறத விட இந்த நாட்டு மேல அதிக பாசம் வச்சிருக்கேன். உன்னை ஊழல் செய்யற அதிகாரிகளை, அரசியல்வாதிகளை மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் நீ பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். புரியலையா? டிவியில நான் நேரடியா ஒளிபரப்பு தரக்கூடாதுன்னு நீ சொன்ன. இப்ப நீயே எல்லாத்தையும் நேரடியா சொல்லிட்ட. அங்கே பாரு.
உன்னை ஏன் உயிரோட வச்சு நீ உயிரோட இருந்தாதான் நான் தப்பிக்க முடியும். நீ யாருகிட்ட இருந்து வேணுமாலும் தப்பிக்கலாம், என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. புத்திசாலித்தனமா நான் செஞ்ச தப்ப எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டேன். ஆனா உன் பொண்டாட்டி என் கையில இருக்கிற வரைக்கும் நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய், உன் தம்பியோட உயிர் என் கையில இருக்குடா. அதனால என் பிரியாவை உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. என்னை பத்தி தப்பா கணக்கு போட்டிருக்க அலெக்ஸ். நீ என்ன தப்பா புரிஞ்சிருக்க அலெக்ஸ்? எனக்கு சுயநலம் தான் பெருசு. அதுக்காக என் தம்பியை தியாகம் பண்ணுவேன். அடிக்காத அலெக்ஸ். எனக்கு பணம் வாங்கி தான் பழக்கம், அடி வாங்கி பழக்கம் இல்ல. எனக்கு கொஞ்சம் ஏ கிளாஸ் ஜெயில போட சொல்றீங்களா? எனக்கு கொசுக்கடி தாங்க முடியாது. ஏய், எத்தனை ஏழைகளோட ரத்தத்தை நீ உறிஞ்சு குடிச்சிருப்ப. ஓ ரத்தத்தை கொசு கொஞ்சம் குடிக்க வேணாம்? பிரியா அருண்குமாரை திட்டமிட்டு கொலை செய்யவில்லை என்பதும் தற்காப்புக்காகத்தான் கொலை நடந்துள்ளது என்பதும் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபணமாகிறது. எனவே பிரியாவை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன்.